வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் பிரிஸ்லா பிரியா ஆரோக்கியசாமி. கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுகள் தோல்வியில் முடிந்தன. அதிகார துணியை வெளிப்படுத்திய அமெரிக்காவே தோல்விக்கு முழு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது ஈரான். அமைதி பேச்சுகள் தோல்வியுற்றாலும் இதற்கு முன் இணக்கம் காணப்பட்ட சண்டை நிறுத்தத்தை ஈரான் அமெரிக்கா தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் வலியுறுத்தியது நடுவர் பணியாற்றிய பாகிஸ்தான். பிலிப்பீன்ஸுக்கு டீசல் கொள்முதல் செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மலேசியா மறுத்தது. டீசல் விநியோகம் தொடர்பில் எத்தரப்புடனும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்பதை அரசு உறுதிப்படுத்தியது. மலேசிய மின்னாற்றல் வளங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். நிலையான மின்னாற்றல் வளங்களை ஆட்கொள்ளும் திறனை சார்ந்தே நாட்டின் எதிர்காலம் உள்ளது என்பதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் சுட்டிக்காட்டினார். பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே இயற்கை எய்தினார். பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பிரபலங்கள் இரங்கல். அதிர்ச்சியூட்டும் சமூக ஊடக தகவல்களால் சிறாரின் மனநலன் பாதிக்கப்படும் ஆபத்து. கடுமையான உள்ளடக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் மனவலிமை அவர்களுக்கு கிடையாது என எச்சரிக்கின்றனர் வல்லுநர்கள். சுக்மா போட்டியில் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தி தரப்படாது. மாறாக அதற்கான உதவித் தொகையை விளையாட்டாளர்கள் பெறுவர் என இளைஞர் விளையாட்டு அமைச்சு தெரிவித்தது. பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே இயற்கை எய்தினார். பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பிரபலங்கள் இரங்கல். இனி செய்திகள் விரிவாக. ஒரே மின்னாற்றல் மூலத்தை சார்ந்திருப்பதை தவிர்க்க மலேசியா தனது மின்சக்தி வளங்களை விரிவுபடுத்த வேண்டும். நிலையான மின்னாற்றல் வளங்களை ஆட்கொள்ளும் திறனை சார்ந்தே நாட்டின் எதிர்காலம் இருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். மின் ஆற்றலுக்கான நீரை மட்டுமே நாம் சார்ந்திருக்க இயலாது என டத்துஸ்ரீ ஃபடிலா வலியுறுத்தினார். மேலும் இயற்கை வளங்களால் சூழ்ந்த நாடு மலேசியா. காணும் இடமெல்லாம் நீர்வளங்கள் தென்பட்டாலும் அதீத பருவநிலை மாற்றத்தால் எதிர்காலத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. அதனை கருத்தில் கொண்டு மின் ஆற்றலுக்காக ஒரே வளத்தை சார்ந்திருப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். இதனிடையே நீர்வள வளத்தையும் சூரிய கதிரியக்க ஆற்றலையும் கொண்டு மின்னாற்றல் உற்பத்தி செய்யும் சரியான தடத்தில் சரவா இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு தற்போது கடுமையான பருவமழை மாற்றத்தை எதிர்கொள்ள இருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பெரும்பான்மை பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு இது வித்திடும் என மலேசியா கணித்துள்ளதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி உறுதிப்படுத்தினார். குறிப்பாக தீபகற்பத்தின் மேற்கு மாநிலங்களிலும் சபா சரவாக்கிலும் அதன் தாக்கம் உணரப்படும். இது நாள் வரையில் மக்களை வாட்டி வதைத்து வந்த கடுமையான வெப்பத்தை தொடர்புடைய வானிலை சற்றே தணிக்கும் என தேசிய பேரிடர் மேலாண்மை செயற்குழு தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் தெரிவித்தார். எனினும் தீபகற்பத்தின் வடக்கு மாநிலங்களிலும் ஒரு சில பகுதிகளில் அதீத வெப்பநிலை பதிவாகும் வாய்ப்புள்ளது என்றார் அவர். ஜோஹர் மற்றும் மலாக்காவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிக்கப்படுவதாக தொடர்புடைய தரப்பு முழு ஆயத்த நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. பிலிப்பீன்ஸுக்கு டீசல் கொள்முதல் செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மலேசியா மறுத்தது. தொடர்புடைய நாட்டிற்கோ அல்லது வேறு எந்த தரப்புக்கோ டீசல் விநியோகிப்பதாக எந்தவொரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை என்பதை தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் உறுதிப்படுத்தினார்.
பிலிப்பீன்ஸில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்று டீசல் உள்ளிட்ட சில மூலப்பொருட்களை கையாள்கிறது. அந்த நிறுவனத்தின் அலுவலகம் சிங்கப்பூரில் அமைந்துள்ள நிலையில் அதன் கிடங்கு ஜொஹோ தஞ்சோங் பிலிப்பாஸில் உள்ளது. எனவே தொடர்புடைய நிறுவனத்திற்கு சொந்தமான டீசல் எரிபொருள் மலேசியாவிடமிருந்து பெறப்பட்டதாக தவறான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக டத்தோ ஃபாமி விளக்கினார். உண்மையில் தொடர்புடைய டீசல் எரிபொருள் நாட்டிற்கு சொந்தமன்று. மாறாக இந்தியா மற்றும் வட ஆசியாவில் இருந்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் டீசலை கொள்முதல் செய்துள்ளதாக மடானி அரசின் பேச்சாளருமான டத்தோ ஃபாமி விவரித்தார். பிலிப்பீன்ஸுக்கு 3 லட்சம் பீப்பாய் டீசலை மலேசியா அனுப்பியதாக சமூக ஊடகங்களில் போலி குற்றச்சாட்டுகள் பரவலாகி வருகின்றன. இதுபோன்ற உண்மையற்ற தகவல்களை எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் என டத்தோ ஃபாமி மக்களுக்கு அறிவுறுத்தினார். இதனிடையே பிலிப்பீன்ஸுக்கு தாம் டீசல் எரிபொருள் அனுப்பியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை பெட்ரோனாஸ் நிறுவனம் மறுத்தது. டீசல் எரிபொருளை விநியோகிப்பதாக தொடர்புடைய நாட்டின் எந்த தரப்புடனும் தாம் ஒப்பந்தம் கையெழுத்திடவில்லை என பெட்ரோனாஸ் நிறுவனம் அறிக்கை வழி உறுதிப்படுத்தியது. நாடு மற்றும் நாட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக தொடர் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதே பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் முதன்மை நோக்கம் என அது அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL நிர்வகிப்பில் உள்ள 10,000 வர்த்தகர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வர்த்தக தள வாடகை 50 விழுக்காடு குறைக்கப்படுகிறது. ஈராண்டுகளுக்கு அவர்கள் அந்த சலுகையை பெறுவர் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ அறிவித்தார். DBKL, லபுவான் கழகம் ஆகியவை 50 விழுக்காடு வாடகை கழிவை வழங்க முன்வந்திருக்கும் முதல் ஊராட்சி மன்றங்களாக அமைகின்றன. வாழ்க்கை செலவின அதிகரிப்பு, குறிப்பாக எண்ணெய் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கும் வர்த்தகர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த சலுகை வழங்கப்படுகிறது. சந்தை, உணவுக்களம் ஆகியவற்றில் வர்த்தகம் செய்வோரும் இதில் அடங்குவர் என அமைச்சர் கூறினார். இவ்வாண்டு ஏப்ரல் 1 தேதி தொடங்கி 2027 டிசம்பர் 31 நாள் வரை இந்த சலுகை நடப்பில் இருக்கும். அவ்வகையில் தொடர்புடைய வர்த்தகர்கள் மாதம் 50 ரிங்கிட் வாடகை செலுத்தினால் போதுமானது. அதேவேளை இதற்கு தகுதி பெறும் வர்த்தகர்கள் நிலுவையில் உள்ள வாடகை தொகையையும் செலுத்திவிட வேண்டும். இந்த சலுகையை செயல்படுத்த புத்ரஜயா கழகமும் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். புத்ரஜயா ஆக்டிவ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் ஹனா ஊடகத்தாரிடம் பேசினார். பத்து ஆண்டு கால காத்திருப்புக்கு தீர்வு. நில பட்டாவை கையில் பெற்றனர் நிபோங் தபால் சுங்கை கச்சேல் தோட்ட குடியிருப்பாளர்கள். 23 குடும்பங்களுக்கு நில உரிமை ஆவணம் கொடுக்கப்பட்டதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். 6146 ஏக்கர் நிலப்பரப்பில் லாட் 1/59 இந்த ரூமா முத்தியாராக்கு திட்டம் உருவாக்கம் காணவுள்ளது. கிராம தொழிலாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் வரையப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு விளக்கினார். மீட் பண்ணி ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், கண்டிப்பா வீடு கொடுத்துருவோம் உங்களுக்குலாம். அது இன்றைக்கு பூர்த்தி பண்ணியாச்சு. அதாவது இன்றைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கு மேலேயும் அந்த அக்ரிமெண்ட் தனிப்பட்ட முறையாக எல்லா பேர்லையும் தனித்தனியாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இன்றையிலேருந்து 18 மாதத்தில் வீடு ரெடி ஆயிரும், அவங்க வீடு குடி போயிடலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா பினாங் மாநிலத்தில் ஒண்டி தான் எந்தெந்த நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்களில் குடிசைவாசிகளோ அல்லது முன்னாள் தோட்ட தொழிலாளர்கள் இருந்தாலும் பினாங் மாநிலத்தில் மட்டும் வீடு கட்டி அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து விடுறாங்க. மக்களின் சிக்கலுக்கு தீர்வு பிறந்ததை தொடர்ந்து நில உரிமை ஆவணங்கள் வழங்கப்பட்டன. இந்த வீடு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். 9 வருஷம் காத்திருந்தோம், 9 வருஷமா. இது அப்பாவோட பூர்வீக வீடு. இப்போ கிடைச்சா இத்தனை வருஷம் போராடி எனக்கு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கடந்த மார்ச் 31 தேதி வரை மாநில அரசு 1,72,000 மேற்பட்ட மலிவு விலை வீடுகளை மக்களுக்கு வழங்கியுள்ளது. 2030 ஆண்டுக்குள் 2,20,000 வீடுகளை வழங்குவதே அதன் நோக்கமாகும் என டத்துஸ்ரீ சுந்தரராஜு கூறினார்.
பயனர்களின் பாதுகாப்பு மட்டுமின்றி தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் தவிர்க்க செயற்கை நுண்ணறிவை AI பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும். அந்த தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த தவறினால் சுயதரவு கசிவு, மோசடி, மக்களை குழப்பும் தகவல்கள் பகிரப்படுவது ஆகிய அபாயங்களுக்கு அது வித்திடும் என தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ அப்துல் ஹலீம் ஹம்சா எச்சரித்தார். இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ஒரு தகவலை பகிர அனைவரும் நாடுவது செயற்கை நுண்ணறிவையே. குறுகிய நேரத்தில் எளிதாக நமக்கு வேண்டியவற்றை வடிவமைக்கும் ஆற்றல் AIக்கு உண்டு. ஆனால் பொறுப்புடன் அதனை நிர்வகிக்காவிட்டால் ஒரு தகவலை தவறாக புரிந்து கொண்டு நமக்கு வடிவமைத்து வழங்கும் ஆபத்தும் செயற்கை நுண்ணறிவில் உண்டு. அதனால் மக்களின் பாதுகாப்பிற்கும் நல்லிணக்கத்திற்கும் அச்சுறுத்தலாக அது உருவெடுக்கக்கூடும் என டத்தோ அப்துல் ஹலீம் விளக்கினார். அதீத வளர்ச்சி கண்டு வரும் இலக்கவியல் தளங்களில் செயற்கை நுண்ணறிவு இனியும் மக்களின் தேர்வு கிடையாது, மாறாக ஒரு தேவையாகவே அது உருவெடுத்துள்ளதை நாம் மறுக்க இயலாது. சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உலக நெருக்கடி தொடர்பான தகவல்களால் சிறாரின் மனநலன் பாதிக்கும் ஆபத்து உள்ளது. உலகில் நிகழும் மாந்தநேய நெருக்கடிகள் தொடர்பான காணொளிகளையும் தகவல்களையும் சிறார் தொடர்ந்து காண்பதால் அதனால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுவர் என பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் சிவபுண்ணியம் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி, வன்முறை உள்ளிட்ட கடுமையான தகவல்களை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமை சிறாருக்கு இருப்பதில்லை. அதனால் அவர்கள் எளிதில் மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுவர் என பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் விவரித்தார். பிறர் படும் துன்பத்தை, பாதிப்பை உணரும் சிறார் அந்த சூழ்நிலையில் தாமே இருப்பது போன்று உணர்வர். இதுவும் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறி மன அழுத்தத்திற்கு வித்திடும். எனவே பெற்றோர் அதிர்ச்சி தரும் உள்ளடக்கங்களை தணிக்கை செய்யும் முறைமை அல்லது செயலியை திறன்பேசிகளில் பதிவிறக்கம் செய்யலாம். இதன் வழி பிள்ளைகள் பார்க்கும் தகவல்களையும் காணொளிகளையும் கட்டுப்படுத்த இயலும். மேலும் பெற்றோர் ஓய்வு நேரங்களில் பிள்ளைகளுடன் கலந்துரையாடுவது மிக அவசியம். சிறார் என்ன சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள அந்த நடவடிக்கை வழிகோலும் என பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் விளக்கினார். இவ்வாண்டிற்கான முதலாம் கட்ட ஓப்ஸ்ஹாஸ் பகர்லாவ் சோதனை நடவடிக்கையின் மூலம் 46 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதில் 617 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவன தலைமை இயக்குநர் டத்தோ முகமது ரோஸ்லி அப்துல்லா தெரிவித்தார். கைதான கள்ளக்குடியேறிகளுள் பெரும்பாலானோர், அதாவது 210 பேர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள். அதோடு மியான்மரைச் சேர்ந்த 84 பேரும் மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவனத்தின் பிடியில் சிக்கினர். நாட்டிற்குள் எளிதாக நுழைவதற்கு கள்ளக்குடியேறிகள் இன்னமும் கடல் போக்குவரத்தை பயன்படுத்துவதை இது புலப்படுத்துகிறது. இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக சபா மற்றும் லபுவானில் 33 சம்பவங்களும், ஜோஹரில் 33 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதேவேளை கிடா மற்றும் பர்லிஸில் கள்ளக்குடியேறிகளை உட்படுத்திய 24 குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டதாக டத்தோ முகமது ரோஸ்லி கூறினார். இதனிடையே கிடா புக்கிட் கயுஹித்தாம் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் பாதுகாப்பு முகாமில் 28 அந்நிய நாட்டவர்கள் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. சுற்றுலா பணிகளுக்கான முறையான ஆவணங்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என கிடா மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவன தளபதி SAC ஃபவுசி முகமது யூசுப் குறிப்பிட்டார். இம்மாதம் 1ஆம் நாள் தொடங்கி நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அனுமதி மறுக்கப்பட்ட அந்நிய நாட்டவர்களுள் 13 ஆடவர்கள் உட்பட பெண் ஒருவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மீண்டும் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வதற்கான பயண டிக்கெட்டை கொண்டிருக்கவில்லை. அதோடு பயணத்திற்கான உண்மை நோக்கத்தையும் தெரிவிக்க தவறியுள்ளனர். மேலும் 28 அந்நிய நாட்டவர்களுள் சிலர் சந்தேக நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் அவர்களின் பயணத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. இவ்வேளையில் கிடா பண்டா லகுனா மெர்போக்கில் சமூக ஊடகத்தில் நேரலை சென்று கொண்டிருந்த பெண் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் 3 கைது செய்தது. அந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணி அளவில் நடந்ததாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முகம், கழுத்து மற்றும் உடலில் தாக்கியது காணொலியில் பதிவாகியது. குற்றவியல் சட்டம் 323, 427 மற்றும் 448 கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.
வாழ்க்கையின் பல்வேறு பக்கங்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவது கல்வி. எதிர்காலத்தை முடிவு செய்வதில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களின் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். பள்ளி பருவம் நிறைவு பெற்ற பின்னர் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு எந்த துறையை நாடுவது என்ற குழப்பம் எழாமல் இருக்காது. அரசாங்க உதவி பெறும் கல்விக் கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான தேர்ச்சி அல்லது தகுதி குறித்து பலர் தெளிவில்லாமல் உள்ளனர். மேற்கல்வியை தொடர விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையிலும் SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஸ்லாங்கூர் கிள்ளான் செந்தோசா பல்நோக்கு மண்டபத்தில் மாணவர்களுக்காக பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அரசாங்க உதவி பெறும் பயிற்சி கழகங்களும் உயர்கல்வி கூடங்களும் கலந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 55 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செந்தோசால ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11 A's எடுத்திருக்காங்க. சில பேர் பிள்ளைங்க 10 A's எடுத்திருக்காங்க. சில பிள்ளைங்க 9 A's எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பேர் நம்ம தமிழர்களும் ரொம்ப பேர் ரொம்ப நல்ல பயிற்சி எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வேலையில் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஸ்கூலு டீச்சர் எல்லாம் உதவி செஞ்சு தான் அவங்கள ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது SPMோடு இல்லை, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், மெட்ரிகுலேஷனுக்கு போகணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும், படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிலர் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் நான் போட்ட உழைப்புக்கு இது ஒரு பரிசா நான் நினைக்கிறேன். அடுத்து நான் மெட்ரிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், UPயும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட ஆம்பிஷன் டென்டிஸ் ஆகுது. ஸோ ப்ரீ போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இன்னும் மேலும் மேலும் நாங்கள் வளர்ந்து இந்த சந்தோஷாக்கு நாங்கள் நிறைய செய்வோம் நாங்கள் நம்புகிறோம். மேற்கொண்டு நான் ACC அக்கவுண்டிங் கோர்ஸ் செஞ்சுட்டு அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நாட்டின் பொருளாதார நிலை ஆழ்பல சந்தைக்கு உந்துதலாக விளங்கும் கல்வித்துறைகளை ஆராய்ந்து மாணவர்கள் மேற்படிப்பை தொடர வலியுறுத்தப்படுகின்றனர். ஆணையிடும் தோரணையில் அமைதி பேச்சுகளில் ஈடுபட்டது அமெரிக்கா. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகள் தோல்வியுற்றதற்கு முற்றிலும் அமெரிக்காவே காரணம் என ஈரான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஜரீஃப் சாடினார். அமெரிக்கா கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் உள்ளது. ஈரானுக்கு அது நிபந்தனைகளை ஆணையிட முடியாது. அதனை தெரிந்து கொள்ள இன்னமும் காலம் தாழவில்லை என ஜரீஃப் அவரின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2015 நடைபெற்ற அணுவாயுத பேச்சுகளுக்கு ஜரீஃப் தலைமையேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமைதி பேச்சுகளில் இரு தரப்புகளும் சில விவகாரங்களுக்கு இணக்கம் கண்டதாகவும் 2 அல்லது 3 முதன்மை விவகாரங்களில் கருத்து வேறுபாடு நீடிப்பதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். இரு தரப்புகளும் பேச்சுகளுக்கு திரும்புமா, பேச்சுகள் தோல்வியுற்ற பின்னர் சண்டை நிறுத்தம் நீடிக்குமா என்பது இன்னமும் தெளிவு பெறாதிருக்கிறது. அமைதி பேச்சுகளில் மிகச்சிறந்த இறுதியான பரிந்துரைகள் ஈரானிடம் முன்வைக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. தெஹ்ரானுக்கு இன்னமும் அவகாசம் தர வாஷிங்டன் ஆயத்தமாக இருப்பதாக பேராளர் குழுவுக்கு தலைமையேற்ற அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்தார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற 21 மணி நேர இடைவிடாத பேச்சுக்கள் தோல்வி அடைந்த பின் வான்ஸ் ஊடகத்தாரிடம் பேசினார். ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு திட்டத்துக்கு அந்த கலந்துரையாடல் முக்கியத்துவம் அளித்தது. ஈரான் மீது ஏற்கனவே மேற்கொண்ட தாக்குதல்களிலும் அதன் அணுவாயுத தயாரிப்பு தளங்களே குறிவைக்கப்பட்டிருந்ததையும் அவர் சுட்டினார். ஈரான் ஒருபோதும் அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது என்பதே அமெரிக்காவின் நிபந்தனை என்றும் வான்ஸ் எடுத்துரைத்தார். இஸ்லாமாபாத் ஆடம்பர தங்கும் விடுதியில் நடைபெற்ற அந்த இருதரப்பு பேச்சுகள் ஏனைய முக்கிய விவகாரங்களிலும் இணக்கம் எட்ட தவறின. குறிப்பாக ஹோமோஸ் நீரிணையை திறக்கும் முனைப்பும் தோல்வியில் முடிந்தது. அமெரிக்க பேராளர் குழு தீர்வை எட்ட சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், நல்ல பதிலுடன் திரும்ப வேண்டும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். அவர் கூறியபடி எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன, ஆனால் அவை தோல்வியிலேயே முடிந்தன என வான்ஸ் குறிப்பிட்டார்.
ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுகள் தோல்வி. ஆனாலும் இதற்கு முன் இணக்கம் காணப்பட்ட சண்டை நிறுத்தத்தை இரு நாடுகளும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என அமைதி பேச்சுகளுக்கு நடுவர் பணியாற்றிய பாகிஸ்தான் வலியுறுத்தியது. சண்டை நிறுத்த உறுதிப்பாட்டை இரு தரப்புகளும் தொடர்ந்து கடைபிடிப்பது அவசியம் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் கூறினார். நீடித்த அமைதியை ஏற்படுத்தி வட்டார வளப்பத்துக்கு உதவ இரு தரப்புகளும் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவதில் பாகிஸ்தான் தொடர்ந்து பங்காற்றும் என்றும் இஷாக் உறுதியளித்தார். பல சுற்றுகள் நடைபெற்ற அமைதி பேச்சுகள் நிறைவானதாக அமைந்ததாக அவர் விவரித்தார். நேற்று தொடங்கி இன்று காலை வரை சுமார் 21 மணி நேரம் நீடித்த அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுகளில் இஷாக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சையத் அசிம் முனிரும் நடுவர் பணியாற்றினர். 80 ஆண்டுகளாக வீசிய இசை தென்றல் புவியில் இருந்து மறைந்தது. பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். அவருக்கு வயது 92. மாரடைப்பு காரணமாக மும்பையில் உள்ள மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். 1933 செப்டம்பர் 8ஆம் நாள் இந்தியா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சங்லி மாவட்டத்தில் ஓர் இசை குடும்பத்தில் பிறந்தார் ஆஷா போஸ்லே. இவரின் தந்தை தீனாநாத் மங்கேஷ்கர் புகழ்பெற்ற செவ்வியல் கலைஞராகவும் நாடக நடிகராகவும் திகழ்ந்தார். இந்தி திரையுலகின் மற்றொரு புகழ்பெற்ற பாடகியான லதா மங்கேஷ்கர் ஆஷாவின் அக்கா ஆவார். 1943ஆம் ஆண்டில் தமது 10 வயதிலேயே மராட்டிய மொழி திரைப்படத்தில் ஆஷா பின்னணி பாடினார். இந்தி, மராத்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் 12,000 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். ஆர்.டி. பர்மன் இசையில் இவர் பாடிய துள்ளலிசை பாடல்கள் இன்றும் புகழ்பெற்றவை. அவரையே ஆஷா பின்னர் மணந்து கொண்டார். ஆஷா போஸ்லேவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் இசைஞானி இளையராஜா. நெகிழ்வுத்தன்மை மிக்க ஆஷாவின் குரல் மெல்லிசை, கசல், நாட்டுப்புற பாடல், உற்சாகம், சோகம் என எல்லா வகையிலும் பொருந்தி நின்றது. இந்தி திரைப்பாடல்களில் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே சகோதரிகள் கொடிகட்டி பறந்த காலம் உண்டு. புகழ்பெற்ற பல தென்னிந்திய பாடகர்கள், குறிப்பாக பாடகிகள் இந்தியில் பாட முடியாத அளவுக்கு அவர்கள் கோலோச்சி கொண்டிருந்தனர். இளையராஜாவுக்கு அடுத்து A.R. ரஹ்மான், வித்யாசாகர் ஆகியோர் இசையிலும் இவர் குரல் ஒலித்தது. இந்தியாவின் மிக உயரிய விருதுகளான பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது ஆகியவற்றையும் ஆஷா பெற்றிருக்கிறார். ஆஷா போஸ்லே மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவரைப் போல பல்வேறு பிரபலங்களும் ஆஷா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாண்டு ஆகஸ்ட் 15 முதல் 24ஆம் நாள் வரை நடைபெறவிருக்கும் 2026 சுக்மா போட்டியில் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தி தரப்படாது. மாறாக ஸ்லாங்கூர் ஏற்று நடத்தும் அந்த போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டாளர்களுக்கு தங்கும் இடங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார்.
கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சுக்மா உச்சக்குழு கூட்டத்தில் அது தொடர்பான முடிவு எட்டப்பட்டது. செலவினங்களை குறைப்பதற்காக அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இம்முறை ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்து கலந்து கொள்ளும் விளையாட்டாளர்கள் நாளுக்கு தலா 100 ரிங்கிட் உதவித்தொகையை பெறுவர். அதோடு தத்தம் மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கும் உறைவிடங்களில் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம். 2026 சுக்மா போட்டியின் மொத்த செலவினங்களை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அது எந்த வகையிலும் போட்டியின் அல்லது ஏற்பாட்டுக் குழுவின் தரத்தை குறைத்து விடாது என டாக்டர் முகமது தௌஃபிக் கூறினார். சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் புள்ளி பட்டியலில் 2ஆம் நிலையை தக்க வைத்துக் கொண்டது ஸ்லாங்கோ எஃப்சி. சபா எஃப்சி ஸ்லாங்கோ எஃப்சி இடையிலான ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோலில் சமம் கண்டன. புட்டாலிங் ஜயா நகராட்சி மன்றம் MPPJ திடலில் நடைபெற்ற ஆட்டத்தில் 2 கோல்களும் முற்பாதியில் புகுத்தப்பட்டன. சொந்த அரங்கில் ஸ்லாங்கோ எஃப்சிக்கான முதல் கோலை ஆட்டம் தொடங்கிய 31ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் ஃபைசால் ஹலீம். 3 நிமிடங்கள் கழித்து சபா எஃப்சிக்கான கோலை 34ஆம் நிமிடத்தில் புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார் ஃபெர்கஸ் டெனி. அதனைத் தொடர்ந்து 47ஆம் நிமிடத்தில் கிரிகோ மொராயஸ் புகுத்திய கோல் நடுவர் உதவி காணொலி VAR தொழில்நுட்பம் வாயிலாக நிராகரிக்கப்பட்டது. ஆட்டம் சமநிலையில் முடிவுற்ற நிலையில் 43 புள்ளிகளை கொண்ட ஸ்லாங்கோ அணி தற்போது 3ஆம் இடத்தில் உள்ள கோலலும்பூர் சிட்டி எஃப்சியுடன் 1 புள்ளி வேறுபாட்டில் மட்டுமே உள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம் ஆன்ஃபீல்டில் நடைபெற்ற ஃபுல்லமுக்கு எதிரான ஆட்டத்தில் 2-0 என மீண்டும் வெற்றி கனியை பறித்தது லிவர்பூல். விறுவிறுப்பாக நடைபெற்ற அவ்வாட்டத்தில் ரியோ குமோஹா லிவர்பூல் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 17 வயதான அந்த இளம் ஆட்டக்காரர் ஆட்டத்தின் 36வது நிமிடத்தில் தனது அணிக்கான முதலாவது கோலை புகுத்தினார். 40வது நிமிடத்தில் கோடி ஹக்போ தட்டிக் கொடுத்த பந்தை லிவர்பூலின் முன்னணி ஆட்டக்காரர் முகமது சலா கோலாக்கினார். நிர்வாகி மார்க்கோ சில்வா தலைமையின் கீழ் செயல்படும் ஃபுல்ஹாம் ஆட்டத்தின் பிற்பாதியில் ராவல் ஹிமெனஸ் மூலம் தனது அணிக்கான முதல் கோலை புகுத்த முயன்றது. எனினும் கோல் காவலர் ஜார்ஜி மாமாடஷ்விலி அதனை லாவகமாக தடுத்ததால் ஃபுல்ஹாமின் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள வெற்றியாளர் லீக் ஆட்டத்தில் PSG உடன் களம் காணவுள்ள த ரெட்ஸுக்கு இந்த வெற்றி நம்பிக்கையை அளித்துள்ளது. குறள் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். மனமுவந்து ஒருவருக்கு பொருள் கொடுப்பது மகிழ்ச்சியை தரும். ஆனால் அதனை காட்டிலும் முகமலர்ச்சியுடன் பேசும் இன்சொற்களே சாலச் சிறந்தது என அறிவுரைக்கிறார் திருவள்ளுவர். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.